பயம்லாம் எனக்கு பக்கோடா சாப்பிடுற மாதிரின்னு பக்கமாக வசனம் பேசி பவர் தெரியாம விளையாடுறீங்கன்னு நியூஸ் சேனல்களை வம்புக்கு இழுத்த பைக்கர் டிடிஎஃப் வாசன் கைதுக்கு பயந்து பெங்களூரு தப்பிச் செல்ல இருந்த நிலையில் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். வயலன்ஸ் லைக்ஸ் மீனு கோட்டு சூட்டுடன் ரீல்ஸ் போட்டுட்டு காவல் நிலையம் சென்று கெத்தாக கையெழுத்து போட்ட டிடிஎஃப் வாசனுக்கு பின்னணியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆதரவாளர் ஒருவர் இருப்பதுதான் இவ்வளவு ஜம்பத்திற்கும் காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த டிடிஎஃப் ஓட பவர் தெரியாம நியூஸ் சேனல் விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்னோட பவர் நான் காமிக்க போறேன் அப்படின்னீங்க. என்ன காமிக்க போறீங்க? சேச்சே, நான் அப்படிலாம் பேச கிடையாது. டிடிஎஃப் ஓட பவர் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்கன்னு நியூஸ் சேனல்களை மிரட்டும் துணியில் பேசியிருந்த டிடிஎஃப் வாசன் போலீசாரிடம் சிக்கியதும் சேச்சே நான் போய் அப்படி சொல்லுவனா என்று அந்தர்பல்ட்டி அடித்த காட்சிகள் தான் இவை. என்னோட பவர் நான் காமிக்க போறேன் அப்படின்னீங்க. என்ன காமிக்க போறீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சேச்சே, நான் அப்படிலாம் பேச கிடையாது. பைக்கில் போகும்போதெல்லாம் மன்மதன் போல் கெத்து காட்டும் டிடிஎஃப் வாசன் போலீசாரிடம் சிக்கினால் மட்டும் அறியாத பிள்ளை தெரியாம பண்ணிருச்சுன்னு மண்டியிடுவது வாடிக்கையாகிவிட்டது. இங்கே நம்ம ஸ்பீடாக போனது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதை ஆல்ரெடி நான் வீடியோவாக பதிவிட்டுட்டேன். இனிமேல் இந்த மாதிரி வேகமாக போக மாட்டேன்னு சொல்லி அதை ஸ்டேஷனில் சொல்லிட்டு சக வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து விதிகளை மீறி அதிவேகமாக பைக் ஓட்டி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கினாலும் காவல்துறை பலமுறை எச்சரித்தாலும் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல் மீண்டும் மீண்டும் பைக் சாகச வீடியோக்களை பதிவேற்றி வருகிறார் டிடிஎஃப் வாசன். இதன் விளைவாக டிடிஎஃப் வாசன் மீது 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இதில் போத்தனூர் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் சரணடைந்து ஜாமீன் பெற்ற டிடிஎஃப் வாசன் சூலூர் போலீஸ் பதிவு செய்த வழக்கில் வசமாக மாட்டிக்கொண்டார். பெங்களூரு தப்பிச் செல்ல முயன்ற டிடிஎஃப் வாசனை வாகன சோதனையின் போது போலீசார் மடக்கி பிடித்ததாக சொல்லப்படுகிறது. கைதுக்கு முன்பு காலரை தூக்கிவிட்டு நான் யார் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்றெல்லாம் வசனம் பேசி பந்தா காட்டியிருந்த டிடிஎஃப் வாசன் தற்போது பவ்யமாக இனிமேல் வேகமாக செல்ல மாட்டேன், செய்த தவறை உணர்ந்து விட்டேன் என எழுதி கொடுத்து ஜாமீன் பெற்று வந்திருக்கிறார். நியூஸ் சேனல்கள் தன்னை பற்றி தவறாக செய்தி வெளியிடுவதாக 3 நாட்களுக்கு முன்னர் சீறி இருந்த டிடிஎஃப் வாசன் அப்படி என்ன தவறாக செய்தி வெளியிட்டார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறினார். தவறாக பதிவு செஞ்சாங்கன்னா எப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா, இப்போ போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா கோட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா காவல்துறையை நான் இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சாலையில் அதிவேகமாக செல்வது தவறு என சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பவர் தெரியாமல் விளையாடிட்டு இருக்கீங்க என்று பொங்கி இருந்த டிடிஎஃப் வாசன் தற்போது கெட்டுப்போன பால் திரிந்து போவது போல் நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க என அப்பட்டமாக அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். அத்தோடு மன உளைச்சலில் தான் அப்படி பேசிவிட்டதாக அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். எப்படின்னா சும்மா தப்பாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா நமக்கும் மனசு உடையும்ல. ஸோ அந்த மாதிரி நான் பேசிட்டோம், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. கடைசியாக செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் அருகில் நின்றிருந்தவர்கள் சொன்னதை கேட்டு பிரஸ் மீட்டை பாதியோடு முடித்துக் கொண்ட டிடிஎஃப் வாசன் அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டார். யாரோ ஒருத்தர் வாகனத்துக்கு கொண்டு அது யாரோ வாகனம் கிடையாது, அது யாருடைய வாகனது? ஆமா, நன்றி. யாருடைய வாகனம் சொல்ல முடியுமா? நன்றி. எத்தனை முறை வழக்கில் சிக்கினாலும் டிடிஎஃப் வாசன் ஈஸியாக ஜாமீன் பெற்று வெளியே வந்துவிடும் நிலையில் அவர் பிணையில் வருவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷின் ஆதரவாளரான CK அருண் என்பவர் பின்னணியிலிருந்து உதவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போத்தனூர் காவல் நிலையத்தில் பதிவான வழக்கில் ஜாமீன் பெற நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த டிடிஎஃப் வாசனுடன் CK அருணும் உடனிருந்து ஆலோசனை வழங்கி ஜாமீன் பெற்று அழைத்து வரும் வீடியோவும் வெளியாகியுள்ளது.
செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.